ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் அருகே சாலை விரிவாக்கத்திற்காக வேரோடு அகற்றப்பட்ட 60 ஆண்டு பழமையான அரச மரத்தை செங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் தேவேந்திரன் மீட்டெடுத்தார். சுமார் 13 டன் எடை கொண்ட அந்த மரத்தை கிரேன் மூலம் தனது சொந்த ஊரான செங்காடு ஏரிக்கரைக்கு கொண்டு சென்று அங்கு மீண்டும் நட்டு வைத்தார். மரங்களை அழிக்காமல் இடமாற்றம் செய்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் செய்யப்பட்ட இந்த முயற்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. வணக்கம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியம் செங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பணியாற்றி வரேன். நான் சின்ன வயசுலேருந்து அதிகமாக மரங்கள் நட்டு வளர்க்கறதுல எனக்கு ஆர்வம் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனதுலேருந்து எங்கள் ஊரில் அதிகப்படியான பார்த்தீங்கன்னா மரம் வளர்த்தல், பனை விதை நடுதல், குறுங்காடு அமைத்தல், வீடுதோறும் பழமரக்கன்றுகள் வளர்த்தல், மரங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணணும் இப்போ தொடர்ச்சியாக பண்ணிக்கிறேன். இது தொடர்ச்சியாக நமக்கு என்ன பண்ணி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் நவல்பூரில் சாலை விரிவாக்கத்தின் போது ஒரு 50 ஆண்டுகள் அரச மரத்தை அதை நீக்கி வச்சுருந்தாங்க. சரி, அந்த அரச மரம் காப்பாற்றணும்னு மனசுக்கு தோணுச்சு. அதனால போன அந்த மரத்தை அங்கேருந்து எடுத்துன்னு என்னோட கிராமத்தில் இங்கே நட்டு நான் இதை உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டிக்கிறேன். அதுக்கான முயற்சி எடுத்து இன்னைக்கு எத்தாந்து இந்த மரத்தை நட்டான். மேலும் என் தலைமுறை மொழி இல்லாமல் எத்தனையோ தலைமுறைக்கு இந்த அரச மரம் எல்லாருக்கும் இயற்கையான காற்று கொடுக்கணும்னு இந்த மரத்தங்களை நான் நட்டு ராணிப்பேட்டிலேருந்து மரம் எத்தாந்துங்க நட்ட போது பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் நமக்கு நிறைய விருதுகளை கொடுத்து என்னை நிறைய ஊக்கப்படுத்திக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாலாஜா தாசில்தார் அவர்கள் இந்த மர நேரத்தில் கூட எங்களை ஊக்குவிச்சு மரம் நட்டு இந்த பணியை செய்து கூட சப்போர்ட் பண்ணாரு. மேலும் என்னோட கிராம மக்கள் என்னை மேலும் மேலும் ஊக்குவிக்கிறதுனால என்னால் இன்னும் தொடர்ச்சியாக அதிகப்படியான மரங்களை வளர்க்கணும் என்ன தொடர்ச்சியாக செய்து கொண்டேன்னு நினைக்கிறேன். உங்களை கையெழுத்து கும்பிட்றேன். இந்த மரங்களை சாலை ஓர விரிவாக்கத்துக்கோசம் நம்ம வேற வழி இல்லை, சாலை விரிவாக்கத்தை வெட்டி தான் ஆகணும். அப்படி வெட்டினாலும் அந்த மரங்களை எடுத்தாந்து வேற எங்கே நடத்த இல்லை, அதிகப்படியான மரம் அதுக்கு தகுந்த மரங்கள் அதிகமாக நட்டு வளர்த்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல காற்றை கொடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டமாயிடும். தயவு செய்து எல்லாரும் கேட்டுக்கிறேன், மரங்கள் நட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்துக்கிற முறையில் நல்ல காற்றை கொடுத்துட்டு போனால் அவங்க இன்னும் நல்ல சூழலில் வாய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து மரக்கன்றுகள் நட்டு அதிகமாக நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோம்.